வெல்கம் டு பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்ம டெக்ஸ்டைல் ஷாப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட buyp.in வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரீ ட்ரையல் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்மளோட ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேருக்கானது இருக்கும். இதில் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இது மட்டும் ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 1 month ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறனால யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து விசிபிளில் தான் இருக்கும். இதை நம்ம உள்ளே போய் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்ட்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரோட பிரைமரி செக்ஷன் இதெல்லாம். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேல்ஸ், ஆர்டர் சேல்ஸ், வெண்டார் சேல்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்டாக் மேனேஜ் பண்ணிக்கலாம். யூசேஜ் அண்ட் வேஸ்டேஜ் என்ட்ரி போட்டுக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் என்ட்ரியும் போட்டுக்கலாம். இது எல்லாமே பிரைமரி செக்ஷன். நம்ம இதுக்கெல்லாம் செட்டிங்ஸ் எப்படி கான்ஃபிக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராடக்ட் கேட்டகரி இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஷாப்பில் இருக்கிற மெனுவோட கேட்டகரி எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பிரிண்டரோட நேம் வந்து கிச்சன் பிரிண்ட்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கேட்டகரியுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சேவ் ஆயிரும். இதே மாதிரி எல்லா கேட்டகரியுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண கேட்டகரியை வந்து எதுவும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிறத நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆயிரும். இல்லை இந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில். இங்கே மெனுலாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டோட கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறமா இதோட பர்ச்சேஸ் காஸ்ட்டு இல்லை மேக்கிங் காஸ்ட்டு என்ன வரும் அப்படிங்கிறத போட்டுக்கணும். அதுக்கப்புறமா டைனிங் அமௌண்ட்டு, இதில் டைனிங்கான அமௌண்ட் என்ன, நெக்ஸ்ட்டு டேக்அவேக்கான அமௌண்ட் என்ன, அதுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு ஸ்டாக் செக். இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஸ்டாக் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் செக் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டாக் செக் எஸ்ஸை கொடுத்து ஒரு 10 ஸ்டாக் என்கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி என்ன பர்சன்டேஜோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். இதில் வந்து இப்போ நீங்கள் சேல்ஸுக்கு வந்து என்ன ஜிஎஸ்டி பண்ணுறீங்க, இப்போ ஜிஎஸ்டிலே இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடா என்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஆர்டர் சேல்ஸு, வெண்டார் சேல்ஸு, பர்ச்சேஸு எல்லாத்துக்குமே எதுக்கு என்னென்ன ஜிஎஸ்டியோ அதை அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்டரோட டீட்டெயில்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம பிரிண்ட் வந்து கான்ஃபிக் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ சேல்ஸுக்கு வந்து நம்ம என்ன பிரிண்டரோ நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே அதோட நேம் ஷோ ஆகும். நேமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு 3 inchல வேணுமா 2 inchல வேணுமா 4 inchங்கிறத செலக்ட் பண்ணி பிரிண்டோட கவுண்ட்டு 2 நம்ம கொடுத்துருந்தோம்னா 2 பிரிண்ட் நமக்கு வரும். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிண்டரும் வந்து சாஃப்ட்வேரோட கான்ஃபிக் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பிராண்டோட லோகோ ப்ளஸ் யூபிஐக்கான கியூஆர் வந்து பில்லில் ஷோ ஆகணும் அப்படின்னா நம்ம அதையும் இதில் கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்டோட லோகோ செட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் லோகோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ப்ரௌஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு பிராண்டோட லோகோ வந்துடும். சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோகோ வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு பில்லையும் வந்து லோகோ ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் யூபிஐக்கான ஐடியும் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட்டில் வந்து யூபிஐக்கான கியூஆர் வந்து ஷோ ஆகும். அதுலேருந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட்வேரோட அப்டேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் மெத்தடு. இதில் வந்து நீங்கள் இப்போது பில்லில் வந்து என்ன மாதிரியான பேமெண்ட்லாம் பண்ணுறாங்க, கேஷில், ஜிபேயில் என்னென்ன பண்ணுறாங்க இங்கே ப்ரீ டிஃபைன்டாகவே ஆட் ஆகிருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாகின் டீட்டெயில்ஸ். இதில் வந்து என்னென்னா அட்மின் அப்டேட். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 month ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஷோ ஆகும். பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாமே. இது நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரோல். இப்போ ரோல் ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் இதில் யூசர் இல்லை அக்கௌண்டன்ட் அப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல வந்து டெலீட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து யூசர் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம அங்கே வந்து ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரோலுக்கு வந்து அவங்களோட யூசர் நேம் என்ன, அவங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசருக்கான அப்டேட். இப்போ நம்ம வந்து யூசருக்கான பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் அப்டேட்டில் வந்து அவங்களோட ரோல் செலக்ட் பண்ணி யூசர் நேம் என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி அவங்களுக்கான பாஸ்வேர்டையும் போட்டு அப்டேட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு யூசருக்கும் பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களோட ஷாப்பில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்கள டெலீட் பண்ணணும்னாலும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட் சேல்ஸ் பாயிண்ட்டு. இது எதுக்காக அப்படின்னா இப்போ ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்ன பாயிண்ட்டு ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதை நீங்களே இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்கோட் ஜென்ரேட்டர். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்கோட் வந்து ஸ்டிக்கர் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ கோகனட் பன்னுன்னு செலக்ட் பண்ணுறேன். இதோட நெட் வெயிட் என்ன, நெக்ஸ்ட்டு பேக்கடு டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி, இதில் எத்தனை ஸ்டிக்கர் வேணும். இப்போ வந்து ஒரு 10 ஸ்டிக்கர் வேணும்னா 10 கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதை வந்து பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்கோட் பிரிண்ட்டில் டைரெக்டாகவே பிரிண்ட் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமைஸ் செட்டிங். இதில் வந்து நமக்கு கியூஆர் வந்து அமௌண்ட்டோட வேணுமா, இல்லை வந்து நார்மல் கியூஆர் மட்டும் வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிண்ட்டில் ஷோ ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து நம்ம என்ன யூசருக்கு என்னென்ன ஃபார்ம்லாம் ஷோ ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அட்மினோட கண்ட்ரோல்லேருந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு யூசர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து இவங்க ப்ராடக்ட் கேட்டகரி ஆட் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டோம். இது மட்டும் நான் கொடுத்து வேறு எதுவுமே அவங்க பார்கோட் ஸ்டிக்கர் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டோம். இது மட்டும் தான் நான் அவங்களுக்கு வந்து டிக் பண்ணியிருக்கேன். இது மட்டும் செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் போட்டு நம்ம லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஃபார்ம் மட்டும் தான் ஷோ ஆகும். இதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ்க்கு, சேல்ஸுக்கு, இப்போ சேல்ஸுக்கு வந்து அவங்களுக்கு சேல்ஸ் எடிட்லாம் வேணாம், நியூ சேல்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி உங்கள் சேல்ஸுக்கு மட்டும் சேவ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஆர்டர், சேல்ஸு, ஸ்டாக்கு, ரிப்போர்ட்ஸுமே என்னென்ன ரிப்போர்ட்லாம் ஷோ ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரேஷன். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸலில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 300 மெனு ஐட்டம் இருக்குது. இது எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர்க்குள்ளே நம்ம ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ண மாதிரி என்ட்ரு பண்ணாமல் மொத்தமாக எக்ஸலில் இருக்கிறத மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ப்ராடக்ட் டீட்டெயில் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸல் இம்போர்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸலில் வந்து ஒரு ஃபார்ம் ஷோ ஆகும். இதில் வந்து நம்மளோட மெனுவை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட மெனு ஆட் பண்ணதை இங்கே எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸல் எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேரில் எக்ஸலில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே மைக்ரேட் ஆயிரும். ஓகே. இப்போ நம்ம பைப் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி செட்டிங்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி சேல்ஸ் பண்ணணும், இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி என்ட்ரு பண்ணணும், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.